அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 118. என் பெரிய வாழ்வான பதம், என் கலிப்பாம் இரும்பதம், என் நிதியாம் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். இதனுடைய உரை விளக்கம். பதத்தின் 3 இயல்கள் இங்கே குறிக்கப்படுகின்றது. ஒன்று, அழிவில்லாத நிறை வாழ்வு தரும் பதம் என்றும், இன்னொன்று ஆனந்தமாகிய இரும் பதம் என்றும், மற்றொன்று நிதியாம் பதம் என்றும் நிகழ்த்தப்பட்டுள்ளன. இப்போது கிடைக்கப்பட்டுள்ள இந்த திருவடி பதம் ஏதோ சிறிது காலத்திற்கு வாழ வைத்துவிட்டு பின் சென்று மறைந்து விடுவதல்ல. அளவில்லா நெடுங்காலம் வாழச் செய்வது இதுவாம். பிறருக்கு இப்பத வாழ்வு கிடைக்கலாவது அதலின் அவர்கள் சில காலமே இருந்துவிட்டு மறைந்து விட்டனர் என அறிகின்றோம். சுத்த சன்மார்க்க பெரு வாழ்வு ஒன்றே இன்றே அருளை பெற்று கொண்டுள்ளார் நம் பெருமானார். இரண்டாவதாக, என் கலிப்பாம் இரும் பதம் என்றதனால் அந்த பெரு வாழ்வு காலத்தை சப்பென்றும் வெறுத்தும் சலித்தும் போகாது, பேர் ஆனந்த மயமாக எப்போதும் இருப்பது என்ற கருத்தை தருகின்றது. கலிப்பாம் இரும் பதம் என்ற தொடர் இப்படி பெரு வாழ்வுக்கும் பேரின்ப வாழ்வுக்கும் குறைவில்லாத, என்றும் குறைவு படாத செல்வம் இருக்க வேண்டுமல்லவா? அப்படி இருந்தால்தானே என்றும் வன்மையோடு வள்ளல் தன்மையோடு வாழலாம். ஆகவே இவர் பெற்றுள்ள பதம் நிதியாம் பதம் எனப்பட்டுள்ளது. நிதி என பொதுவாக குறித்தால் அது இரு நிதி, எழு நிதி, நவநிதி சுட்டுவதாக கொள்ளவும் இடம் தரும். இப்பதமே எல்லாம் நிதியாய் விளங்கி எல்லா நல் இன்ப வாழ்வையும் தர வல்லதாயிருக்கின்றதா. முடிவாக இம்முப்பதமும் பிரணவ நாண சுத்தமாம் திரு ஆங்கு திரு தேக சித்தி பேரின்ப பெருவாழ்வை குறிப்பதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து. இந்த திருவடி புகழ்ச்சி 118வது பாடல்ல வள்ளல் பெருமான் பாடக்கூடிய என் பெரிய வாழ்வான பதம், என் கலிப்பாம் இரும் பதம், என் நிதியாம் பதம்னு அவர் சொல்றார். ஆகவே பதத்தினுடைய இயல்புகளை இங்கே 3 நிலையிலே குறிச்சி, ஒன்று அழிவில்லாத வாழ்வை தரும், மற்றொன்று ஆனந்தமாக இருக்கக்கூடிய இரும் பதத்தை தரும், முடிவாக நிதி பதம் தரும்னு அந்த நிதிகளை எல்லாம் நமக்கு வரிசைப்படுத்தி இருநிதி, எழுநிதி, நவநிதி என்று சொல்லக்கூடிய நிலையில் இது சப்புன்னு போகக்கூடியது விஷயமே இல்லை. அகத்தை போதிக்கக்கூடிய, அகத்தை கொடுக்கக்கூடிய, அக நாணத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கு. நம்ம பார்க்குறோம் எல்லாமே புறப்பொருள்களுடைய காட்சியாக, புகழ் இன்பத்தின் காட்சியாக, அந்த போகின்னு சொல்லுவாங்க. புகழின் உச்சியிலே இருக்கணும், ஒரு கரிஸ்மாவெல்லாம் இல்லாமல் கரிஸ்மாவை புகழ் மூலமாக பணத்தின் மூலமாக அடைய முடியுமான்னா அடைய முடியாது.
ஒரு மனிதன் எதன் மூலமாக சுத்த தேகத்தை அடைய முடியும் என்றால், அவன் ஜீவகாருண்யம் செய்தால் மட்டுமே சுத்த தேகத்தை அடைய முடியும். அப்படி அவன் சுத்த தேகத்தை அடைந்தால் உண்மையான அந்த பதப்பொருள் என்று சொல்லக்கூடிய பரம நிலையிலே, பரமானந்த நிலையிலே மரணமில்லா பெருவாழ்வை வாழ முடியும். அதற்கு சத்திய வாழ்வு வாழ்ந்தவர் நம்மளுடைய திரு அருள் பிரகாச வள்ளலார், வள்ளல் பெருமான். ஆகவே அதை தான் இந்த அற்புதமான பாடல்ல நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். பெரிய வாழ்வான பதம்னு சொல்றாரு, இரும்பதம், என் நிதி பதம் என்று 3 நிலையை நமக்கு சொல்றார். இந்த 3 நிலையை ஒருவன் கடந்து வந்தால்தான் அவனுக்கு பிரணவ வாழ்வு, ஞான வாழ்வு என்று சொல்லக்கூடிய சுத்த தேகமாக பொருந்து ஒளி உடலை, பொன் உடலை பெற முடியும். தங்கத்தை விட உயர்ந்த வாழ்வை அடைய முடியும். அப்படி அந்த உன்னதமான வாழ்வை அடைந்தவர், மரணமில்லா பெருவாழ்வை வாழ்ந்து இந்த பிரபஞ்சத்திற்கு சொன்னவர் நம்முடைய திரு அருள் பிரகாச வள்ளல் பெருமான். ஆனால் தான் இந்த 118வது திருவடி புகழ்ச்சி பாடல்ல அழுத்தி திருத்து சொல்றார். இது பெருவாழ்வு கொடுக்கும், காலத்தால் சப்பென்றும் வெறுத்தும் சலித்தும் போகாத பேரானந்தமயமாக எப்போதும் இருப்பது. ஆகவே இதை நீங்க கெட்டியா பிடிச்சிங்க. பெருவாழ்வுக்கு வாழ்வளிக்கக்கூடியது. எத்தனையோ இன்பங்கள் கிடைக்கலாம், எத்தனையோ கிடைக்கலாம், ஆனால் அக இன்பத்திற்கு ஈடாக எதுவுமே இல்லை, ஒப்பாகாது. நிறைய பேர் சொல்றான், பார்க்கறான், தொலைக்காட்சியில பார்க்கறான், இவன் செலிபிரிட்டி ஆயிட்டான், அவன் செலிபிரிட்டி ஆயிட்டான், திரையிலே நான் மின்னி நான் ஆயிட்டேன்றான். சுய ஒழுக்கம் இல்லாதவன் எது செய்தாலும் அது ஈடேடாது, ஒப்பாகாது. தன்னிடத்திலே சுத்த தேகம் இல்லாதவன், பிரணவ தேகம் இல்லாதவன், ஞான தேகம் இல்லாதவன் எவன் என்ன சொன்னாலும் அது பலிக்காது, நீர்த்து போகும், காணல் நீராக மாறும் என்பதை தான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. ஆகவே நம்ம வாழ்க்கையில நல்ல நிகழ்வுகளை எடுத்துக்கொள்ளணும். அதை தான் இந்த 118வது திருவடி புகழ்ச்சி நமக்கு சொல்லுகிற செய்தி என்று சொல்லி, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆர் உயிருக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே நிந்தை நினது அருட்புகழை ஏம்பிடல் வேண்டும், செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்த்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும், தப்பாது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவன என்று வள்ளல் பெருமானை வணங்கி வேண்டி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து, இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி, இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி, இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.